பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மயில பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் கூட்டிட்டு கண்டுபிடித்திட்டுறாங்க. ஏன்பா, ஏமா நான் சொல்ற விஷயத்த ஒண்ணு கூட கேட்க கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கீங்களா? நான் தான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இனி அவர் கூட அவரா நினைச்சா கூட அவர் கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன்னு தான் முடிவு எடுத்துட்டேன். என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும். ஒருவேளை உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் போயிட்டு அங்க இருந்து போயிடட்டுமா? வீட்டை விட்டு மொத்தமா போயிடட்டுமா? சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மயிலு, அறிவு கெட்டத்தனமா பேசாத. நீ தனியாலாம் இருந்தா பரவாயில்ல. குழந்தைய வச்சுக்கிட்டு உன்னால எப்படி தனியா வாழ முடியுமா? ஏம்மா வாழ முடியாது? ஏன் வாழ முடியாது? கண்டிப்பா புருஷன் இல்லாம என் குழந்தைய நல்லபடியா ஆளாக்க முடியும். இது எல்லாமே எனக்கு நான் கொடுத்துக்கிற தண்டனை தான். உன் பேச்ச கேட்டிருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அதுக்கு நான் குடுத்துக்கிற தண்டனையா இத நான் நினைக்கிறேன். ஏன்னா, நீ சொல்லியிருந்தாலுமே, நான் அவர்கிட்ட உண்மைய சொல்லியிருந்தா, கண்டிப்பா அவர் என்னை இந்த அளவுக்கு வெறுக்க மாட்டாரு. ஒருவேளை நீங்க எப்படியெல்லாமோ போலீஸ் கேஸோ ஏதோ ஒண்ணு குடுத்து என்ன அந்த வீட்டுக்குள்ள அனுப்புறீங்க. நிம்மதியாவும், சந்தோஷமாவும் என்னால வாழ முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அது நடக்காது. ஏன்னா, அவரோட மனசுல நான் பயங்கரமான ஒரு வெறுப்ப நான் விதைச்சிட்டேன். இனி அது எப்பவுமே அப்படிதான் இருக்குமே தவிர வேற மாறாதுன்னு சொல்லி வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. உன் வாழ்க்கைய சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு மயிலு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்றத கேளுன்னு சொன்னா கூட, இல்ல நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். ஒருவேளை திரும்பவும் அந்த குடும்பத்துக்கிட்டயோ, இல்ல சரவணன் கிட்டயோ நீங்க என் கர்ப்ப விஷயத்த பத்தி சொன்னீங்கன்றது மட்டும் தெரிஞ்சதுன்னா, அடுத்த நிமிஷம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் கண் காணாத இடத்துக்கு எங்கேயாவது போயிடுவேன். இந்த மயிலு சொன்னா சொன்னத செஞ்சு காட்டுவா. அதுக்கப்புறம் உங்க விருப்பம்ன்னு சொல்லிட்டு மயிலு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பாக்கியத்துக்கு ஒண்ணுமே புரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. பாக்கியம், என்ன இது? இவ பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போறாளே! இதுக்கு என்னதான் ஒரு சொல்யூஷனே இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன பண்ண முடியும்? எல்லாம் அவ தலையெழுத்து, அவ தலைவிதி என்ன நடக்கணும்னு இருக்கோ, அதுபடி நடக்கட்டும். இதுல சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. நான் போயிட்டு என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு பாக்கியம் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப சுடர் அப்பா, அக்கா என்ன சொல்றாங்களோ அதுபடியே நடந்துக்கோங்க. அக்கா மட்டும் கோவப்பட்டு வீட்ட விட்டு போயிட்டா, அப்புறம் நம்ம தேடினா கூட அக்கா கிடைக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை, அவங்க என்ன சொல்றாங்களோ அத ஃபாலோ பண்ணுங்கப்பா. இத்தன நாளா தான் நீங்க சொல்றத கேட்டு அக்கா அவங்க வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா அழிச்சுக்கிட்டாங்க. இனியாவது அக்காவ நிம்மதியா, சந்தோஷமா வாழ விடுங்கன்னு சொல்லி சுடர் சொன்னதும் மாணிக்கமும் எதுவும் பேசாம அமைதியாயிடுறாங்க. இப்ப கோமதி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. எவ்ளோ தைரியம் இருந்தா பொறுக்கித்தனம் பண்றானான்னு சொல்லிட்டு என் பையன பார்த்து கேட்டிருப்பான். அவன்லாம் நல்லா இருக்க மாட்டான். நாசமா தான் போவான்னெல்லாம் சொல்லி சாபம் விட்டுட்டு இருக்காங்க. உடனே காந்திமதி கோமதி, இப்படியெல்லாம் சாபம் விடாத. அந்த பொண்ணு பாவம் ஏதோ ஒண்ணு நல்லா இருந்துட்டு போட்டும். என்னம்மா பேசிட்டு இருக்க? நல்லா இருந்துட்டு போட்டுமா. என் பையன பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் பேசி அப்படியே நல்லவ மாரி இங்க நடிக்கிறா. அவளெல்லாம் சொல்லிட்டு கோபப்படுறாங்க. உடனே ராஜி யோசிக்கிறாங்க. ஐயோ, நம்ம மட்டும் மயிலக்கா கிட்ட பேசினது தெரிஞ்சா என்ன நடக்குமோ வீட்ல? பேசாம அத்தைக்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த பத்தி சொல்லிடலாமா? என்ன விட்டாலும் பரவாயில்ல. மீனாக்கா மயிலக்கா கிட்ட நல்லாவே உறவாடிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா இன்னும் என்ன நடக்க போகுதோ தெரியல. பேசாம நம்ம இந்த விஷயத்த கதிர்கிட்ட சொல்றதுதான் மேலா இருக்குமோ எனக்கு தோணுதுன்னு சொல்லி ராஜி முடிவு பண்றாங்க. மீனாக்கா கிட்ட கேட்டா, வேண்டாம் ராஜி, அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு, வேண்டாம் சொல்ல வேண்டாம் தான் சொல்லுவாங்க. நம்ம மீனாக்கா பேச்ச கேட்காம நம்ம டைரக்டா கதிர்கிட்ட பேசிட்டா என்ன பிரச்சனை எப்படி வந்தாலுமே கதிர் சமாளிச்சுப்பான். நம்மளால சமாளிக்க முடியாது. அதனால முதல்ல இந்த விஷயத்த நம்ம சொல்லியே ஆகணும்னு சொல்லி ராஜி முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப கோமதி ஒரு பக்கம் கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ராஜி போய் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அத்தை, விடுங்க அத்தை. இதுக்கெல்லாம் ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? ஏண்டி, சின்ன வயசுல இருந்து என் பையனை பார்த்துட்டு இருக்கீங்க தானே? யார பொண்ணுகிட்டயாவது ஏறு எடுத்து பார்த்திருப்பானா? எந்த பொண்ணுகிட்டயாவது தப்பா பேசியிருப்பானா? நடந்திருப்பானா? அவன் காதலவே பெத்தவங்களுக்காக தூக்கி போட்டவன்டி அவன். சொன்னன்ற ஒரே காரணத்துக்காக மயிலோட கழுத்துல தாலி கட்டி அவன் வாழ்க்கை இப்ப நாசமா இருக்குடி. இதெல்லாம் தெரிஞ்சும் எல்லா தப்பும் பண்ணியும் அவங்க மகளும் அந்த குடும்பமும் எந்த தப்பும் பண்ணாத மாதிரி இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க. அத நினைக்கும் போது தாண்டி மனசு ஆறவே மாட்டேங்குது. எனக்கு அவ்ளோ கோவமா இருக்குன்னு சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அத்தை, நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. அதுக்காக நீங்க டென்ஷன் எல்லாம் ஆகிக்காதீங்க.
கொஞ்சம் பொறுமை இருங்க அத்தை, பொறுமையா இருங்கன்றாங்க. எப்படிடி பொறுமையா இருக்கிறது? எப்படி பொறுமையா இருக்கிறது? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு, அந்த மயிலு தலைமையிலே கல்ல தூக்கி போட்டுருவேன். அந்த அளவுக்கு கோவமா வருதுன்னு பேசிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா மீனா அந்த இடத்துக்கு வராங்க. அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு, வாடி வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே மீனா வந்து ராஜி கிட்ட வந்து சைகை பண்றாங்க. ராஜி எந்த விஷயமும் நான் சொல்லலன்ற மாதிரி வந்து தலையாட்டிர்றாங்க. அத்தை என்ன நடந்துருச்சு? ஏன் இவ்ளோ வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? சொல்லுங்க அத்தைன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. உடனே மீனா வந்து எதுக்காக இவங்களுக்கு இந்த வேலை? எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசியிருந்திருக்கலாம்ல. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ இருங்க அத்தை உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். இவ்ளோ கோவமா நீங்க இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு, மயிலுக்கு போயிட்டு ஃபோன் பண்றாங்க. மயிலு வந்து சொல்லு மீனான்னு சொல்லி கேக்குறாங்க. அக்கா ஏன்க்கா உங்க அப்பா அம்மா அமைதியாவே இருக்க மாட்டாங்களா? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்களாமா? ஏன்க்கா உங்களுடைய அப்பா அம்மா வந்து உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்களா? கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லாத்துக்கும் சொன்னா மாறி மாறி வந்து பிரச்சனை பண்ணா இந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடியணும்னு நினைச்சா கூட முடியாது போலயேன்றாங்க. மீனா அவங்களுடைய ஸ்தானத்துல இருந்து நீ யோசிச்சு பார்த்தீன்னா அவங்க வந்து பேசினது தப்பு இல்லைன்றது உனக்கு தெரியும். அவர் வந்து பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறத யாரு பார்த்தாலுமே இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்ப செந்தில் தம்பி ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிறத உன் அப்பா அம்மா பார்த்தா உடனே என்ன மாப்பிள அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டா பழகுறீங்களா? அப்படியா இப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு அமைதியாயிடுவாங்களா? கண்டிப்பா கோபப்படுவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது என் அப்பா அம்மா கோவப்பட்டது சரிதானே, தப்பு கிடையாது இல்லைன்றாங்க. என்னக்கா உங்க அப்பா அம்மா பண்ணது சரின்னு சொல்ல வரீங்களா? ஏன் மீனா உனக்கே கூட தான் அவர் பேசுறது சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு நீயும் சொன்ன. நீயும் பார்த்திருக்க, நானும் பார்த்திருக்கேன், என் அப்பாவும் பார்த்திருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டா பார்க்குறவங்களா இருந்தா ஏதோ ஒரு முறை பார்ப்பாங்க, பேசுவாங்க. அடிக்கடியா கோவில்ல மீட் பண்ணிப்பாங்க. இதுல இருந்தே தெரியலையா அவருக்கு அந்த பொண்ணு வந்து புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இல்ல மீனா, இதுக்கு மேல பேசி என்ன ஆக போகுது? நீ எனக்காக எவ்வளவோ விஷயத்துல பல முறை நான் வந்து எங்க போறது, ஏது போறதுன்னு தெரியாம, அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம, ஏன் நான் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு கூட நீ தான் காரணம். இது எல்லாமே எனக்கும் தெரியும். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அதுக்காக நீ என் அப்பா அம்மாவ தப்பா பேசினா, அத பார்த்துக்கிட்டு என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது மீனான்னு சொல்லி, ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசுறாங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுக்கா. நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, மீனாவும் கோவமா ஃபோன கட் பண்றாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துல ராஜி வந்து நின்னுட்டு இருக்காங்க. என்னக்கா சப்போர்ட் பண்ணி வாங்கி கட்டிக்கிட்டது சரியா போச்சான்றாங்க. என்ன ராஜி எல்லாரும் இப்படி இருக்காங்க. அவங்கவங்க சுயநலமா இருக்காங்க. நான் தான் வந்து எல்லார் பக்கமும் நின்று எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்கணும்னு நினைச்சு கடைசியில நான் தான் எல்லாருக்கும் கெட்டவளா மாறிடுறேன். நானே எதையும் கண்டுக்காம நான் பாட்டுக்கு இருந்திருக்கணும். அவங்க உயிரை காப்பாத்தணும்னா அத்தோட விட்டுருக்கணும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்கா உங்களுக்கும் சரவணன் மாமா மேல சந்தேகமா இருக்காக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டு தயங்குறாங்க மீனா. அக்கா, நீங்க தயங்குறதுலே தெரியுது. நீங்க எந்த அளவுக்கு வந்து சரவணன் மாமாவ வந்து புரிஞ்சிருக்கீங்கன்றது. எனக்கு அவர பத்தி நல்லா தெரியும். சரவணன் மாமா அந்த அளவுக்கு போவாரா? சொல்லுங்க. அதுவும் இல்லாம மயிலக்காவோட அப்பா வந்து எப்படியெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு பையன பார்த்து கேட்கலாமா? தப்பு இல்லையா அது? எதுவா இருந்தாலும் இந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லி பொறுமையா பேசினா அதுக்கு பதில் பொறுமையா வந்திருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு சரவணன் மாமாவ பத்தியும், குடும்பத்த பத்தியும் தப்பா பேசினா, பின்ன கை நீட்ட தானே செய்வாங்க. மயிலக்காவுக்கு இதெல்லாம் புரியவே புரியாதா? அப்பா, அம்மா முக்கியம் தான். நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. அதுக்குன்னு நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அத பத்தி பேசியிருக்கலாம் இல்லன்றாங்க. விடு ராஜி, நமக்கு என்ன வந்தது? அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, நான் வந்து என் புருஷன்கிட்ட கூட சொல்லாம ஏகப்பட்ட விஷயம் அவங்களுக்கு நான் ஏகப்பட்டதா உதவி எல்லாம் பண்ணியிருக்கேன். என்னவே தூக்கி தூர போட்டுட்டாங்க. இனி அவங்க எப்படி போனா எனக்கு என்ன? என் வாழ்க்கைய நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. ஆனாலும்க்கா, உங்க மேல எனக்கு கோவம் தான். சரண் மாமாவ நீங்க சந்தேகப்பட்டிருக்கீங்க. அது ரொம்ப தப்பு இல்லையா? சரவணன் மாமா அப்படி பண்றவரா? சொல்லுங்க. தப்புதான் ராஜி, தப்புதான். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புதான். நான் அவர சந்தேகப்பட்டிருக்க கூடாது. அது ரொம்ப பெரிய தப்பு தான். நானும் அப்படி நினைச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, மீனா வந்து ஒத்துக்கிட்டு அங்கருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இப்ப மீனாவுக்கு ரொம்பவே ஒரு மாரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்ம மயிலக்காவுக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. சரவணன் மாமாவ சந்தேகப்பட்டிருக்க கூடாது. நம்ம அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடலாம்னு சொல்லிட்டு, சரவணன தேடி போறாங்க. சரவணன் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு கோபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் பேசலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லப்பா, எனக்கு உன் கூட பேச விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுன்றாங்க.
நீங்க இப்ப எந்த அளவுக்கு கோபத்திலயும், ஆதங்கத்திலயும் இருப்பீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக நான் என்ன பேச வரேன்றத தயவு செஞ்சு கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க மாமான்றாங்க. நீ வந்து எப்படியும் மயிலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன்றது எனக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். நான் ஏம்மா பேசணும்? இல்ல நான் பேசல விடுன்றாங்க. மாமா, மயில் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பல விஷயம் பண்ணியிருக்கேன். நான் இல்லன்னெல்லாம் சொல்லல. இப்பதான் அவங்களுடைய உண்மையான சுயரூபத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனியும் நான் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எத பத்தியும் நீங்க கவலைப்படாத இருங்க மாமா. உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே உங்களுக்காக கண்டிப்பா நான் உறுதுணையா இருப்பேன். நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் நெறைய விஷயத்துல உங்கள ஹர்ட் பண்ற மாதிரி நெறைய கேள்வி எல்லாமே கேட்டேன். இது எல்லாமே என்னுடைய ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சரவணன் கிட்ட வந்து மீனா மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. விடுப்பா, எல்லாமே காலம் அது கத்துக் கொடுக்குற பாடம் தானே எல்லாம். நான் அவள பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் சீக்கிரமா. நீ அவள பத்தி இப்பதான் லேட்டா புரிஞ்சுக்கிற. அவ்வளவுதானே விடு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி சரவணன் மீனாவ ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கோமதி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் என் பையன் தனியா இருந்து கஷ்டப்படக்கூடாது. அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கோமதி வந்து காந்திமதி கிட்ட சொல்லி பாண்டியனை கேட்க சொல்றாங்க. உடனே சரவணன் வந்து, மா, கல்யாணம் பண்ணி அவ கொடுத்த காயம் இன்னும் என்னை விட்டு கொஞ்சம் கூட மாறல. அதுக்குள்ளவே இன்னொரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள நான் போக விரும்பல. கடைசி வரைக்குமே உங்க பையனாவே நான் இருந்து என் காலத்தை ஓட்டிடுறேம்மா. எனக்கு இனி கல்யாணம் வேண்டாம். தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லி கதறி அழுறாங்க சரவணன் வந்து. உடனே பாண்டி, இங்க பாருடா, எதுக்காக நீ இப்படி அழுதுட்டு இருக்க? நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாத. உன்னை அறியாம நாங்க எந்த ஒரு கல்யாணமும் உனக்கு பண்ணி வைக்க போறது கிடையாது. உனக்கு விருப்பமா இருந்தாவே உனக்கு கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா உனக்கு கல்யாணம் வேண்டாம் நீ முடிவு பண்ணிட்டீன்னா உனக்கு நாங்க கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டோம். நீ கவலைப்படாத, நீ கலங்காதடான்னு சொல்லி சரவணனை ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க. இதை நினைச்சு சரவணன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, வீட்டுல இருக்க மொத்த பேருமே வந்து சரவணனை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மீனாவுக்கும் ரொம்பவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. இந்த மயிலக்காவை நம்பி பாவம் சரவணன் மாமாவை நம்ம சந்தேகப்பட்டுட்டுமே. இனி மயிலக்காக்காக எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம தலையிடக்கூடாது. அது நம்மளுடைய முட்டாள்தனம்னு சொல்லி முடிவை எடுத்துடுறாங்க. இப்ப நம்ம மயிலு திரும்பவும் மீனா கிட்ட உதவி கேட்பாங்களா? மீனா மயிலுக்கு உதவி செய்வாங்களா? இல்ல பழையபடி அதே கோபத்தோட மயிலுவ ஒட்டுமொத்தமா விலக்கி வைப்பாங்களா? மீனா செஞ்ச எல்லா விஷயமும் ஒருவேளை பாண்டியனுக்கும் கோமதிக்கும் தெரிஞ்சா அவங்க வந்து மீனாவை என்ன செய்ய போறாங்க? செந்திலுக்கு ஒரு வேலை தெரிஞ்சா செந்தில் ஒட்டுமொத்தமா மீனாவை வெறுப்பாங்களா? இந்த எல்லா பிரச்சனையும் மீனா எப்படி சமாளிக்க போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.